டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம VideoShop சேனலில் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அலானா ஹேர் அண்ட் மேக்கப் ஸ்டுடியோக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த அலானா ஹேர் அண்ட் மேக்கப் ஸ்டுடியோ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அண்ணா நகரில் இருக்குது. கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து நம்ம வீடியோ பண்ணுறதுக்காக எதுக்காக வந்திருக்கோம், அப்படி இவங்க என்ன ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிரைடுக்கு தேவையான எல்லா விதமான சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹேர் கட்டாக இருக்கட்டும், ஒரு மேக்கப்பாக இருக்கட்டும், ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, நீங்களே கல்யாணம் பொண்ணாக இருக்கீங்க அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சர்வீஸுமே வந்து பெஸ்ட்டான ப்ரைஸில் ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்கே வந்துமே வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் பண்ணி கொடுக்குறாங்க. என்னால வந்து ஸ்டுடியோ வரைக்கும் வர முடியாது, நான் வந்து இந்த ஏரியாவில் இருக்கேன், எனக்கு வந்து நீங்க வந்து எனக்கு பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னா கூட ஸோ அந்த மாதிரி சர்வீஸ்மே வந்து உங்க வீடு தேடி வந்து இவங்க பக்காவா பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டுடியோவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கப் கோர்சஸும் எடுக்கிறாங்க. ஹேர் கட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஷியன் சம்பந்தமான எல்லா விதமான கோர்சஸ்மே வந்து இவங்க இங்க நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, எல்லாமே டீடைலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் அப் பண்ணிக்கலாம், மேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விதமான சர்வீஸுமே இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ இவங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றத கேட்டுட்டு யாராவது கிளைண்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான மேக்கப் வந்து இவங்க பண்றாங்க அப்படின்றதையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hey guys, my name is Renu. I'm from Alana Bridal Studio. So நம்மளோட ஸ்டுடியோ எங்க இருக்கு பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல இருக்கு. ஸ்டுடியோல என்னென்னலாம் இருக்குன்னா உங்களுக்கு மேக்கப் இருக்கு, ஒரு வெட்டிங் ஆகட்டும், ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகட்டும், ஒரு பார்ட்டி இல்ல ஒரு போட்டோ ஷூட், ஒரு ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங் எல்லா டைப் ஆஃப் மேக்கப்ஸும் நம்ம இங்க பண்றோம். அண்ட் ஆல்சோ we are doing a freelancing, லைக் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து பண்ணணும் அப்படினாலுமே we are doing. அண்ட் ஆல்சோ நம்ம சொல்லி கூட கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு மேக்கப்ல ரொம்ப பேஷனட்டிக்கா இருக்கீங்க, உங்களுக்கு கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்ததுன்னா நம்ம அதுக்கான கிளாஸஸ் கூட இங்க எடுத்துட்டு இருக்கோம். நாட் ஓன்லி மேக்கப், பியூட்டி சம்பந்தப்பட்ட எல்லா கோர்சஸுமே நம்ம இங்க எடுக்கிறோம். உங்களுக்கு மேக்கப் கோர்சஸ் இருக்கு. நீங்க ஒரு பிகினரா, உங்களுக்கு வந்து ஒரு பிரஷ் கூட எப்படி பிடிக்கணும்னு தெரியாதா, நம்ம கிட்ட அந்த பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அண்ட் அட்வான்ஸ் லெவல் மேக்கப் வரைக்குமே நம்ம கம்ப்ளீட்டா நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ நாட் ஒன்லி மேக்கப், உங்களுக்கு பியூட்டிஷியன் சம்பந்தப்பட்ட எல்லா கோர்சஸுமே நம்ம இங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸ்கின் கேர் படிக்கணுமா, இல்ல ஒரு கம்ப்ளீட் எனக்கு வந்து பியூட்டி பத்தி எதுவுமே தெரியாது, பட் ஐ வாண்ட் டு ஓப்பன் சலூன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான உங்களுக்கு கோர்சஸ் கூட இங்க இருக்கு. காஸ்மெட்டாலஜி அதுல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ஹேர் சம்பந்தப்பட்டது, ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்டது, ஸ்கின் ட்ரீட்மெண்ட், ஸ்கின் கேர் அண்ட் ஒரு ஃபேஷியல், ஹேர் கட், ஹேர் கலர்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடடாக வந்துடும். கம்ப்ளீட் ஒரு பிரைட்க்கு தேவையான எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்கும். லைக் திஸ் இஸ் கம்ப்ளீட் ஒரு பிரைடல் ஸ்டுடியோ. அவுட்ஃபிட் ஆகட்டும், இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு முகூர்த்தம்னா ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் ஆகட்டும், ஒரு ரிசப்ஷன்னா லெஹெங்கால இருந்து உங்களுக்கு கவுன் வரைக்கும் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்கும். உங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம உங்களுக்கு டிசைன் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. இப்போ சப்போஸ் நீங்க கோர்சஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னால ஃபுல்லா பே பண்ணி படிக்க முடியாது அப்படினாலும் நம்ம இஎம்ஐ கூட உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் லோன். உங்களுக்கு இதை பத்தி நிறைய டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் இங்க கீழே கொடுத்துருக்கு. அதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுப்பாங்க. அண்ட் விசிட்டர் அகாடமி உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் எல்லா பேக்கேஜஸ் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம ஒரு பிரைடல் புக்கிங்ஸ் கூட நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஆல் ஓவர் அண்ட் தமிழ்நாடுல நம்ம எங்க வேணாலும் வந்து நம்ம மேக்கப் பண்ணி கொடுக்குறோம். நம்மளை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் இருக்கு அண்ட் ஃபேஸ்புக் இருக்கு. நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க டூ செக்அப் அண்ட் அதுல வந்து உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். அண்ட் ஃபாலோ அலானா மேக்கப் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி அண்ட் சேம் ஃபேஸ்புக்லயும் அலானா மேக்கப் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி இருக்கும். உங்களுக்கு லொகேஷன் வேணும் அப்படின்னா கூகுள்ல போட்டிங்கனாலே நம்மளோட லொகேஷன் வந்துடும். நம்மளோட கிளாஸ் ரூம்ஸ் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு சில கேள்விகள் இருக்கு, அதை கேட்போம். ஸோ நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்றது, நம்ம சேனல் பார்த்துட்டு யாராவது வந்து இப்போ ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன்லாம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் சீசன் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி யாராவது பண்ணுறவங்களுக்கு நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் ஏதாவது பண்ணி தர முடியுமா? யா, டெஃபினெட்லி. உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு பிரைடல் புக் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கெஸ்ட் மேக்கப் வந்து கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அண்ட் இப்போ கோர்சஸ் ஏதாவது ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா வில் கிவ் யூ 50% டிஸ்கவுண்ட் அண்ட் ஒன்லி ஃபார் VideoShop clients.
அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். அந்த கெஸ்ட் மேக்கப்னா இன்னொருத்தவங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுப்பீங்களா? உங்க சிஸ்டரோ இல்ல மதரோ இல்ல ஒரு அவங்களோட க்ரூமோ யார் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ பிரைடலுக்கு பண்ணாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு நீங்க ஃப்ரீயா பண்ணி கொடுப்பீங்க. அது எந்த மாதிரி மேக்கப் இருந்தாலும் ஓகேவா இல்ல எப்படி? அது கெஸ்ட் மேக்கப்ல பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ஃபார் பிரைட் மாதிரியே இருக்காது. ஒரு கெஸ்ட் மேக்கப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க கிட்ட நீங்க ஏதாவது மேக்கப் இந்த மாதிரி ஏதாவது புக் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் பேரை மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு இந்த ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம ஏதாவது நீங்க பியூட்டிஷியன் கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனல் பேரை வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 50% கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா. ஏன்னா நம்ம கேட்டுக்கிறேன். ஸோ 50% டிஸ்கவுண்ட் இருக்கு. வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு சலூன் வந்து கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்காக தான் வந்து எப்போதுமே நம்ம சேனல்ல டிஃப்ரெண்டான வீடியோவை தேடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பண்ற வீடியோவுமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. யாருக்காவது இந்த மாதிரி பியூட்டிஷியன் கோர்ஸோ இல்ல வந்து மேக்கப் சம்பந்தமான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வந்து நம்மளோட கிளாஸ் ரூம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். அண்ட் நம்ம கிட்ட ப்ராக்டிக்கல் ரூம் கூட இருக்கு. இது கம்ப்ளீட் ஒரு சலூன் செட்டப்ஸ்ல இருக்கும். லைக் உங்களுக்கு ஹேர் வாஷ்ல இருந்து ஃபேஷியல்ல இருந்து எப்படி நீங்க சலூன்ல போயிட்டு நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அண்ட் கம்ப்ளீட் ஹேண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் உங்களுக்கு மேக்கப்லயுமே இருக்கும். அண்ட் we have a separate for a bridal room for makeup. bridal room இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்கப்கான கிளாஸஸ் கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இந்த ரூம்ல தான் மேக்கப் பண்ணுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கான ஒரு வீடியோஸ்க்காக இது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட ப்ராக்டிஸ்க்கு தனியாக ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு மேக்கப் கிளாஸ் வரீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறோம். கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ரூம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் பிரைடலுக்காக. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு பிரைடல் ரூம் செட்டப்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் போய் நிற்க போறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் எப்படி பிரைட்டாக இருப்பீங்க அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த லைட்ஸ். ஸோ இந்த லைட்ஸ் மூலமா இந்த லைட்ஸ்ல நீங்க எப்படி தெரியுவீங்களோ அதே தான் ஸ்டேஜ்லயும் தெரியுவீங்க. விசிட் பண்ணி பாருங்க. ஹோப் யூ லைக் யூ கைஸ். காஸ்டியூம்ஸ் எல்லாம் எங்கே சேஞ்ச் பண்ணலாம் இல்லை வந்து காஸ்டியூம்ஸ் நம்ம போட்டுட்டே இங்கே வரணுமா அப்படின்ற ஒரு இது வேண்டாம். நம்மக்கிட்ட இங்கே சேஞ்சிங் ரூம் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து உங்களோட காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட மேக்கப் இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லைக் நீங்கள் இங்கே ரெடி ஆகிட்டு வீட்டில் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே ஃபுல் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு போகலாம். நம்மக்கிட்ட இப்போ ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ பர்த்டே பார்ட்டிக்காக போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு சிம்பிள் மேக்கப் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஃபேஸை வந்து கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ டோனர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டோனர் அப்படின்னா லைக் நீங்கள் ஒரு ரோஸ் வாட்டர் அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் ஃபார் ஃப்ரெஷ்னஸ். யூஸ் பண்ணுங்க. leave it for 2 minutes. ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்தீங்கன்னா செட்டாஃபில். ஸோ இது பார்த்தீங்கன்னா குட் ஃபார் ட்ரை ஸ்கின். ஸோ இதை வந்து நீங்கள் லைட்டாக மசாஜ் பண்ண மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்க்கு நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். ஸோ நம்மளோட மேக்கப்பில் வந்து ரொம்ப மெயினான 2 விஷயம் மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர். அது வந்து ப்ராப்பராக இருந்தாலே நம்ம மேக்கப் நல்லா வரும். ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காகவும் அண்ட் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காகவும். ஸோ ஒரு சமயம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் வந்து பார்க்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கவே இருக்காது. கிராக்ஸ் இருக்க மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து ப்ரைமர் இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்கின் ஆகும். ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் மேக்கப் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் மேக்கப். all over the face, nose கிட்ட, ஐஸ் கிட்ட எல்லா இடத்துலையுமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கார்னர்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இல்லைனா அங்கே மட்டும் உங்களுக்கு டார்க் ஸ்பேச்சஸாக தெரியும். இப்போ நம்ம வந்து கலர் கரெக்டர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு எதுவும் டார்க் பேச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம வந்து டேரெக்டாக ஃபவுண்டேஷன் நம்ம போகலாம். ஸோ ஃபவுண்டேஷன் கூட நான் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் கவரேஜ் போகல, ஒரு 50% கவரேஜ் தான் போகிறேன். பிகாஸ் அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கெஸ்ட்டாக தான் போகிறாங்க. அதுக்கு வந்து ஃபுல் கவரேஜ் நமக்கு தேவைப்படாது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது லைக் ஒரு திக் ஃபவுண்டேஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் ட்ரை ஆகிடும், உங்களால் பிளெண்ட் பண்ண முடியாது. ஸோ பிளெண்ட் பண்ணும்போது லைக் அந்த இடத்துல மட்டும் ட்ரையாக ரவுண்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பஃபி ப்ரஷஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் பிளெண்டிங்க்கு. பியூட்டி பிளெண்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள்.
நம்ம ஃபவுண்டேஷன் ஃபேஸ் ஃபுல்லாவே நம்ம blend பண்ணிட்டோம். இப்போ வந்து காம்பாக்ட் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து கம்பல்சரியானு கேட்டா எஸ், பிகாஸ் உங்களுக்கு கூட ஃபவுண்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வெட்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ நீங்க பவுடர் போட்டு நீங்க பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போறோம். க்ரீஸ் கலர் கொடுக்குறேன், ஒரு நியூட்ரல் கலர். இப்போ நான் வந்து க்ரீஸ் லைன் கொடுக்குறேன். இது ஏன் அப்படின்னா நம்மளோட ஐஸோட ஷேப் வந்து நல்லா தெரியறதுக்காக நம்ம ஐ மேக்கப்பும் அப்பதான் ஃபுல்ஃபில் ஆகும். க்ரீஸ் கொடுக்காம டைரக்டா சிங்கிள் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி சிம்பிள். இது ஒரு பார்ட்டின்றதுனால ரொம்ப ஹெவியா போடாம ஓரளவுக்கு நல்லா தெரியற மாதிரி போடலாம். நம்ம இப்போ வந்து ஒரு டார்க் கலர் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அவங்களோட ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி. நான் க்ரீஸ் கட் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நான் பண்ணலை, ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணுறேன். இதையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஐ மேக்கப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோதான் ஐ மேக்கப் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பிளெண்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது தனி கலராக தெரியும். ஸோ இது வந்து மர்ஜ் ஆகி தெரியணும், அப்போ தான் ஐ மேக்கப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த லேஷ் லைன் ஒட்டின மாதிரி நீங்கள் காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்மூத் பண்ணுற மாதிரி காஜல்ஸ் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜெல் லைனர்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரஷ் எடுத்துக்கோங்க. சோ இத வச்சு நம்ம அந்த காஜலை blend பண்ண போறோம். லைக் இந்த மாதிரி ஸ்மூத்தன் பண்ணி விட்டுருங்க. சோ அப்ப அந்த லைன் வந்து தெரியாது, அது அந்த கலர்ஸோட சேர்த்து உங்களுக்கு மிங்கிள் ஆகி தெரியும். கிளிட்டர் யூஸ் பண்ண போறேன். சோ இந்த பிக்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா கிரைலான். இது வந்து ஒரு கோல்ட் ஃபினிஷ் இருக்கும். இதோட சென்டர் ஐ மீன் ஐபால் இருக்கு இல்லையா, சோ அது மேல லைட்டா இப்படி டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல கிளாஸியா கிளிட்டரியா இருக்கும். ஸோ சிம்பிளாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம எதுவும் பெருசாக கலர்ஸ் யூஸ் பண்ணல, வெறும் ஒரு 2 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கிளிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐ மேக்கப் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா. ஐப்ரோஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நான் ப்ரௌன் பிளாக் ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேட் டோன் அப்படின்றதுனால அந்த மாதிரி வெறும் பிளாக் மட்டும் நான் எடுக்கல. இப்போ எப்போவுமே ஐப்ரோஸ் நீங்கள் பண்ணும் போது இந்த மாதிரி பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் அது ரொம்ப ட்ரமாட்டிக்காக ஆகிடும். பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும். நம்ம இப்போ உங்களுக்கு வந்து லேஷஸ் போட போகிறோம். ஐ எம் கோயிங் டு யூஸ் 5D லேஷஸ். நான் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கான்டோர் பண்ண போகிறேன். பவுடர் கான்டோர். ஃபோர்ஹெட் அவங்களுக்கு கான்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபோர்ஹெட் சின்னதாக தெரியணும் அப்படின்னா லைக் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க, கீழே பார்த்த மாதிரி. ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து பீச் கலர் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸ்மைல் ப்ளீஸ். அவங்களுக்கு ப்ளஷ் வந்து அந்த ஸ்மைல் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அந்த அவங்களோட சீக் போன் இருக்குல்ல, அங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் டார்க் ஸ்கின்னாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ப்ளஷ் நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர்ஸில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ப்ரான்சஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஹைலைட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டீசோன் ஏரியாஸில் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். லைக் ஃபோர்ஹெட், நோஸ். இது வந்து நம்மளோட நோஸை வந்து ஷார்ப்பாக காட்டும். ஸோ எப்போவுமே கிளைண்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணும் போது லைக் எப்படின்னா போட்டு ரொம்ப அவங்களுக்கு ட்ரபிள் தர மாதிரி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துறாதீங்க, ரொம்ப லைட்டாக அவங்களுக்கு பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே நம்மளோட கிளைண்ட்டை வந்து நம்ம ஒரு பிரின்சஸ் மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். கம்ப்ளீட் ஃபேஸ் மேக்கப் முடிச்சுட்டு அந்த லிப்ஸ்டிக் மட்டும் ரிமைனிங் இருக்குது. ஸோ நம்ம லிப்ஸ்டிக் போட போகிறோம். ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப பிரைட் லிப்ஸ்டிக்ஸ் வேண்டாம். ஏன்னா ரொம்ப பிரைட்டான லிப்ஸ்டிக்ஸ் நீங்கள் போடும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரொம்ப மெச்சூர்டாக தெரியும். ஸோ நான் கொஞ்சம் லைட் அண்ட் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லிப் லைனர் யூஸ் பண்ண போகிறோம். லிப்ஸ்டிக் போடும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டானா தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு பிளெண்ட் ஐ மீன் லைக் வெளியில் ஸ்மஜ் ஆகாது. நம்மளோட லிப் லைன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லைன் மேலே நீங்கள் லைனர் வரைஞ்சிக்கோங்க. அந்த லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏன் இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்படி நம்ம பண்ணும் போது ஒரு பேலன்ஸ்க்காக நம்ம கை இப்படி வைப்போம். ஸோ நம்மளோட ஹீட்டோட அந்த ஃபவுண்டேஷனும் சேர்ந்து அது மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா ஸோ நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் கம்ஃபர்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்ம இப்போது ஒரு ஃபைனல் லுக் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எப்போவுமே வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணாதீங்க. ஒரு 6 inch கேப்பில் வச்சுக்கோங்க. கண்ண மூடுங்க. அவ்வளோதான். ரொம்ப பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா அங்கங்கே டாட்டாக விழுந்துடும். ஸோ அந்த இடத்துல மட்டும் மேக்கப் ஒரு மாதிரி ரவுண்டாக தெரியும். ஸோ நீங்கள் அந்த டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு ஃபினிஷிங் லுக் ரெடி. இப்போ நம்ம ஹேர்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் போட்டுட்டு ஃபைனல் லுக் பார்க்கலாம்.
நம்ம இப்போது இவங்களோட மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ரொம்ப ஹெவி மேக்கப்பும் போடலை, ரொம்ப சிம்பிள் மேக்கப் வித் மினிமல் ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம போட்டிருக்கோம். இது நீங்களும் கூட உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் ஒரு பார்ட்டிஸ் போகும்போதோ இல்லை நீங்கள் ஒரு சங்கீத் ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி மேக்கப் சம்மந்தமான சர்வீஸோ இல்லை கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் ஸோ கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அலானா ஹேர் அண்ட் மேக்கப் ஸ்டுடியோ கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.